வணக்கம். 10/1/2026 சனிக்கிழமை. இன்றைய ரிஷப ராசி பலன். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வத்திலும் வெற்றியும் மனமகிழ்ச்சியும் சாந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதே நேரம் மிகவும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாளாகவும் அமையக்கூடும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது கவனத்தோடு இருக்க வேண்டும். மற்றபடி அனைத்து விதமான செல்வம், செல்வாக்கு, புகழ், மதிப்பு, நன்மதிப்பு அனைத்தும் கூடும். இன்றைய காலாஷ்டமி, தேவாஷ்டமி, கால பைரவரை வழிபட சர்வ தோஷமன் நிவர்த்தியாகவும் நினைத்து நிறைவேறக்கூடிய நாளாக அமையக்கூடும். தடைகள் அனைத்தும் விலகும். நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாள். ரிஷபராசியில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம், அது மேசராசியில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம், ரிஷபராசியில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் காலை 9 மணிக்கு பிறகு நாள் முழுக்கவும் பொறுமை, நிதானம், கவனத்தோடு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும் வேலை செய்யும் இடத்திலும் பாதுகாப்போடு இருக்க வேண்டும். அஸ்வினி, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிக மிக சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். சர்வ சங்கட்டங்களும் விலகும். நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். இன்றைய நாளில் மிருக சீரிசம், நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அடுத்து நாம் காண இருப்பது மிதுன ராசி பலன். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அனைத்து வகையான நன்மைகளும் வந்து சேரும். சிக்கல்கள் தீர்வாகும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாள். சர்வ சங்கட்டங்களும் விலகக்கூடிய நாள். சிக்கல்கள் அனைத்திலும் விடுபட்டு மன சாந்தமும் சந்தோஷமும் கிடைக்கும். நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறக்கூடிய நாள். மிதுனராசியில் வரக்கூடிய மிருக சீரிச நட்சத்திரம் சற்று பொறுமையோடு இருந்தாலும் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். திருவாதிரை நினைத்து நிறைவேறக்கூடிய நாள். புனர்பூசம் காலை 9 மணிக்கு பிறகு அனைத்து விதத்திலும் நன்மை வந்து சேரும். நாள் முழுக்கவும் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறக்கூடிய நாளாக மிதுனராசி நண்பர்களுக்கு. அடுத்ததாக நம்ம காண இருப்பது கடகராசி பலன். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அனைத்து வகையான நன்மைகளும் வந்து சேரும். செய்யும் வேலையில் கவனத்தோடு இருக்க வேண்டும். பதட்டம், வேகம் மிக மிக சிக்கலை உருவாக்கும். அதனால் அனைத்து விதத்திலும் பொறுமை, நிதானம், கவனத்தோடு இருந்தால் சர்வ காரியத்திலும் வெற்றி பெறலாம். செய்யும் வேலையில் மற்றும் பதட்டமோ வேகமோ அவசரத்தில் செய்யும் வேலையால் சிறு சிறு தவறுதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனத்தோடு இருக்க வேண்டும். கடகராசியில் வரக்கூடிய புனர்பூசம் காலை 9 மணிக்கு பிறகு சிறப்பான பலனை கொடுக்கும். பூசம் காலை 9 மணி வரை சிறப்பாக இருக்கும். பிறகு செய்யும் வேலையில் கவனத்தோடு இருக்க வேண்டும். ஆயில்யம் காலை 9 மணி வரை அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். பிறகு நினைத்த காரியம் நிறைவேறும்.